நீங்க ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கு என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. திரு லட்சுமி அவர்கள் சொன்னதும் அதே போல கோட்டி அவர்கள் சொன்னதும் எனக்கு என்னன்னா, திமுக இந்த மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு சில இடங்கள்ல அவங்க சரியான இடங்கள் கொடுக்கல, இன்னும் நாங்க தான் ஹேண்ட் அப்படின்றத நிரூபிக்கும் வண்ணமா அதிமுக தான் அப்படி பண்ணாங்கன்னா திமுக அதே தான் செஞ்சிருக்கு காங்கிரஸ். அது ஒரு பார்வை. அப்புறம் ஒரு சில தொகுதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்லைங்க, அவர்கள் அதை விமர்சனமாகவும் சரியாகவும் புகழாகவும் பார்த்தாங்க. ஆனால் யதார்த்தத்தில் அப்படி தாங்க பண்ண முடியும். இப்போ திமுக அதிமுக காங்கிரஸுக்கு கன்னியாகுமரியே திமுக தரலைன்னா காங்கிரஸை பழி வாங்கியிருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் ஒன்று திமுகவினுடைய கோட்டையாக இருக்கும், இல்லாட்டி அதிமுகவின் கோட்டையாக இருக்கும். இதுதான் யதார்த்தம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 67க்கு பிறகு இப்போ இவங்க இந்த கூட்டணி கட்சிகள் யாராக இருந்தாலும் அதை இயல்பாக புரிஞ்சுக்கணும். திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ அது இயல்பாக உங்களுக்கு கூட கொடுக்கறது ஒவ்வொன்றும் எதிர் தரப்புல உள்ள ஏதோ ஒரு கட்சியினுடைய பெல்ட்டில் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அதை தான் இப்போ அவங்க ரெண்டு பேருமே அதை வேற வேற பகுப்பாவில சொன்னாங்க. ஆனால் யதார்த்தம் அப்படிதான். கூட சீட்டு கேட்கும் போது வேற வழி இல்லப்பா, நீ திமுக கூட்டில் இருந்துட்டு ஜெயலலிதா பெல்ட்டில் போய் நின்று ஜெயிச்சுக்கோன்னு தான் கொடுக்க முடியும். இந்த கூட சீட்டு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் சேர்க்கும் போது அது திட்டமிட்டு நடந்ததா இல்லை இவங்களே கேட்டு பல வாங்கிட்டாங்களான்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தேமுதிகவை பற்றியும் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. அதாவது தீவிரமான பாமக பெல்ட்டில் ஃபுல்லாக தேமுதிகவை நிற்க வச்சிருக்கிறாங்க. அது என்னது சேலம் மேற்குன்னு நினைக்கிறேன். சேலம் மேற்கு சௌமியா நிற்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சௌமியா நிற்க போகிற இடத்துல நின்னீங்கன்னா ஒரு வன்னியர் பெல்ட்டில் அந்த இடத்துல திமுக வன்னியர்களாக இருந்தால் கூட சில நேரங்கள் அப்படி ஓட்டு போடுவாங்க. ஏன் 2014 தருமபுரியில் என்ன நடந்துச்சு? ஜெயலலிதா அம்மையார் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க, தருமபுரிலையும் கன்னியாகுமரியிலும் மட்டும் தோக்குறாங்க. அப்போ வன்னியர்லாம் என்ன அதிமுக வன்னியர்களே இல்லையா? அது அதிமுக பெல்ட்டும் தான். தருமபுரி ஒன்றும் பாமக பெல்ட்டுலாம் கிடையாது, பாமக பெல்ட்டு தான். ஆனால் அதிமுகவும் கோல வச்சுற பகுதி. அவங்க டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ இன்னும் இதை மீறி ஜாதிக்கு ஓட்டு போட்டிங்களானே கேட்டு அதில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் KP முனுசாமிலாம். அதில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான். அது தனி கதை, அது எல்லாருக்கும் தெரியும். அது கடைசி காலத்தில் KP முனுசாமி ஏன் ஒதுக்கி வச்சாங்கன்னா தருமபுரி தேர்தலில் தோத்தனால தான். ஆனால் இவ்வளோ தொகுதி ஜெயிக்க முடியுது. தருமபுரி என்ன தமிழ்நாட்டில் இல்லாமல் எங்கேயோவா இருக்குது? அது என்னப்பா வன்னியர் ஓட்டு, அது என்ன ஜாதி பாசம் அப்படின்னு கேட்டே அம்மா கோவப்பட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜெயலலிதா மாதிரி அம்மையாரெலாம் இல்லை, கலைஞர் மாதிரிலாம் இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் சௌமியா அன்புமணி மாதிரி ஒருத்தவங்க நிற்கும் போது நீங்கள் எதிர்த்தாப்புல தேமுதிக யாரோ ஒரு கேண்டிடேட் நின்னீங்கன்னா இயல்பாகவே அதிமுக கூட்டணிக்கு ஒரு சீட்டை நீங்கள் தரீங்கன்னு தானே அர்த்தம், தேமுதிக தோக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் 10 சீட்டு கேட்குறீங்க, சேலம் மேற்கு ஒன்று, அப்புறம் இன்னொரு அதிமுக பெல்ட் நல்ல பெல்ட் ஓமலூர் சேலம் பக்கம். அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்ச வரலாறே குறைவாக இருக்கும். வேணா 96ல் ஜெயிச்சிருக்கும், அந்த அலை அடிச்சிச்சுல திமுக அலை, அதில் மட்டும் வேணா ஜெயிச்சிருக்கும். அந்த மாதிரி தான் வெற்றி பெற்றிருக்கும். இப்போ அந்த பகுதியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போ உங்கள் ஸ்ட்ரென்த்தில் தானே அதில் நிற்க முடியும். திமுக அதில் கொஞ்சம் பலவீனமான தொகுதின்னு தெரிஞ்சால் உங்கள் ஸ்ட்ரென்த்து தான். இப்போ நீங்கள் கூடுதல் சீட்டு கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு திராணி இருக்கணும். ஓமலூர், அதாவது உங்களை திமுக எப்படி பிளான் பண்ணோம்? தொகுதி முழுக்க ஒரு 500லேருந்து 2000 ஓட்டு கூட மிஸ் ஆகிடக்கூடாது. சின்ன கட்சிகள்லேருந்து பெரிய கட்சிகள் அதை எதிர்பார்க்கும். அப்போ சின்ன கட்சிகள் அந்த கான்செப்டுக்கு ஏற்றாப்புல பெற்றாங்கன்னா அவங்களுக்கும் லாபம், பெரிய கட்சிகளுக்கும் லாபம். அவங்க பிளான் என்னன்னா, பாமகவும் எடப்பாடியும் சேர்ந்து நிற்கிறப்ப டிஎம்கே கொஞ்சம் வீக்காக சில தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகளையும் பிரேமலதாவையும் சேர்த்து நின்னோம்னா அதை எங்களால் ஈடுகட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சு தான் திமுக கணக்கு போடும். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்கு அதிக சீட்டுன்னு கேட்டிங்கன்னா, சரிப்பா பாமக கோட்டையில் போய் நில்லுங்க, திமுக ஜெயிச்சிடாத இடங்கள் திருப்பி அதான் வர அது ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் ஆயிராதா? இப்போ ஒரு இங்க தேமுதிக 10 இடங்கள்ல ஒரு 5 இடங்கள்ல பிரச்சனை வருது, அதே போல காங்கிரஸ் 28 இடங்கள்ல 15-17 இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வருதுங்கும் போது ஓவரால் அலையன்ஸுக்கு அது பிரச்சனை வரும்னு திமுக யோசிக்காதா? 2 தொகுதி 3 தொகுதி அதாவதுங்க உங்களுக்கு இப்போ வேற ஒன்றும் இல்லை. சக்கரபாணிக்கு எதிராக வாசனை நிப்பாட்டோன்னு எல்லாருமே சிரிச்சாங்களா இல்லையா? ஏன் சக்கரபாணி தோற்கடிக்க முடியாத வரா அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்காரா? ஆனால் எல்லாருக்குமே தெரியுதுல சக்கரபாணி எடுத்து நிற்க முடியாதுன்னு. இந்த உசிலம்பட்டியில் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. உசிலம்பட்டின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஃபார்வர்டு பிளாக்கு ரெட்டலை. அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்ச 2 சின்னம், ஒன்று புலி சிங்கம், ஒன்று ரெட்டலை. அந்த உசிலம்பட்டினா என்னன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் முக்கிய தேவர் நிக்கிறாருன்னா நான் எதிர்த்து போட்டிடலன்னு சொன்னார் எம்ஜிஆர். இல்ல அதே போல எனக்கு இப்போ அதிமுக டிஃபால்ட்டா நிக்கக்கூடிய ஒரு சில இடம் அப்படின்னு தெரிஞ்சு திமுகவையும் நேரடியா அங்க களத்துல இறக்கி இருக்காங்களா, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாதுல்ல. எடப்பா மாதிரி ஒரு தொகுதியில நீங்க அத அலையன்ஸ் பார்ட்னருக்கு கொடுத்துருக்கலாம். அதிமுக இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய இடங்கள் அது அலையன்ஸ் பார்ட்னருக்கு தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா திமுக களம் காணுது இல்ல அங்க அந்த இடத்துலயும்.
இல்ல திமுக எடுத்து அதாவது கூட்டணி கட்சிகளை பயன்படுத்துறதே அதுக்கு தான். நாங்க பலமா இருக்கிறோம், எங்களுக்கு பேச்சப் ஒர்க் மாதிரி சில தொகுதிகள் ஆட்கள் வேணுங்கிறதுக்காண்டி தான் கடைசி நேரத்தில் எல்லா கட்சியிலும் அவங்க எடுத்தது. அது உதவும். ஏன்னா கடைசி நேரத்தில் 1500 ஓட்டு வித்தியாசம், 850, 3500ன்னு 35 தொகுதி 53 தொகுதி போயிருச்சுன்னா கவர்மெண்டே போயிடும். இதெல்லாம் கூட வேணாம்பா. ஒரே ஒரு சின்னது, இப்போ நண்பர் சொல்ற மாதிரி எடப்பாடியை வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் உள்ள. ஆனால் நீங்கள் காங்கிரஸ்க்கு எடப்பாடி என்னங்க 28 நீங்கள் அதுலேயே ஒன்று எடப்பாடி ஐயோ அப்படின்வாங்க. இப்போ பிஜேபிக்கு போயிட்டு கொளத்தூர் அப்படின்னா என்னங்க கொடுத்ததே 27 தான், அதில் ஒன்று கம்மி. அதனால் அதெல்லாம் அப்பட்டமாக தெரியும். அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா பாருங்கள், கொளத்தூர், எடப்பாடி, விராலிமலை, தொண்டாமுத்தூர், கரூர் எல்லாம் நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் இதெல்லாம் தானே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை காட்டிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவாங்க. அதனால இதையுமே கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் 4 சீட்டு தான் அப்புறம் தேரும். 27ல இல்ல 28ல 5 சீட்டு தான் தேரும். அதனால சரி பாருங்க, எடப்பாடி நாங்க நிக்கிறோம், அவரும் வந்து எதிர்த்து கொளத்தூர்ல வேட்பாளர் போடுறாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும் எஸ்பி வேலுமணி. அதாவது பெரம்பூர் வந்து விஜய் நிக்கிறாருன்னு தெரிஞ்சவங்க, பெரம்பூர் வந்து விஜய் நிக்கிறாரு செய்தி வந்த உடனே அழகா பெரம்பூரை வந்து கூட்டணிக்கு தள்ளி விட்டாரு ஐபிஎஸ். அதிமுக வேலை எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதிமுக ஸ்ட்ராங் இடத்துல எல்லாம் நிக்கவே திமுக மாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படிலாம் அவங்க அதெல்லாம் எதிர்த்து ஜெயலலிதாவை எதிர்த்து நின்றுட்டாங்க, அவங்க கலைஞர் எதிர்த்து அவங்க போட்டு ஜெயிச்சே இருக்காங்க. அதெல்லாம் வெற்றி பெறாங்க. பர்கூர்ல சுகவனம் ஜெயலலிதா அம்மையாரை தோக்கடிச்சாருங்க. அது வரையும் சுகவனம் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் சுகவனம் அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாரு. கட்சியா முதலமைச்சரை தோக்கடிச்சாங்க, பக்தவச்சலத்துலங்கிற முதலமைச்சரை தோக்கடிச்சாங்க, காமராஜருங்கிற பெரிய தலைவர் எல்லாம் தோக்கடிச்சிருக்காங்க. அதனால எதிர்த்து கேண்டிடேட்டே போட முடியாத கட்சிகள் அல்ல திமுகவும், அப்படி அல்ல அதிமுகவும் அப்படிப்பட்ட கட்சிகள் அல்ல. அதனால பல நேரங்கள்ல வந்து அந்த மாதிரிலாம் தண்ணி குடிக்க வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மூப்பனார்லாம் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க, 600 ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிச்சாரு திமுக. அதனால அந்த வரலாறுலாம் உண்டு. இளைஞரணிக்கு அதிகமான தொகுதிகள் இந்த வாட்டி இல்ல, ஆனா நிறைய நம்பிக்கை கொடுத்தாங்க முன்னாடி. இப்போ நாங்கெல்லாம் இளைஞரணில இருந்து வந்தவங்க, இன்னைக்கு நாங்க மினிஸ்டர்ஸா இருக்கோம், எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏஸா இருக்கோம், நீங்களும் அந்த மாதிரி வரணும், அது இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஆனா பெருசா இல்ல. இந்த தேர்தலோட முடிந்து போவதில்லை இல்ல. அதாவது திமுகவுடைய இளைஞரணிங்கிறது மதுரை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை கிட்ட டவுன்ஹால் ரோட்ல 80ல ஆரம்பிக்குது. எம்ஜிஆர் ஆட்சியில ஸ்டாலின் வந்து பண்றாரு. ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போது வலுவான அமைப்பாக வளர்ந்தது திமுக இளைஞரணி. ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப உங்களுக்கு பொறுப்பு இதெல்லாம் ஒன்னே வேணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம நினைச்சிருக்கலாம். சொல்லுங்க சுவாமிநாதன், சொல்லுங்க. இல்ல இல்ல நான் குறுக்கிட்டது இன்னொரு விஷயத்துக்கு அதையும் சொல்றேன். ஜீவான ஒரு முக்கியமான புள்ளி தொட்டாங்க, உசிலம்பட்டி தொகுதியை பத்தி சொன்னாங்க. அந்த உசிலம்பட்டி எல்லாம் வந்து அமமுக தனித்து 50,000 ஓட்டு எடுத்தாங்க, 50,000 மேல எடுத்தாங்க, 50,000 மேல. ஆன பின்னும் கூட அங்க அதிமுக தான் ஜெயிச்சது, உசிலம்பட்டி ஐயப்பன் தான் ஜெயிச்சார். அந்த தொகுதியில இப்ப காங்கிரஸுக்கு போயிருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி பல தொகுதிகள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு, கூட்டணி கட்சியில் சிதைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஜீவான இன்னொரு முக்கியமான இடம் சொன்னாங்க, இந்த தேர்தலோட முடிஞ்சு போறது இல்லைன்னு. ஆனா வயசு முடிஞ்சிருமே, 5 வருஷம் தாண்டும் போது இளைஞர் இன்னும் கொஞ்சம் வயதானவர் ஆயிடுவார். ஸோ அவங்களுக்கு காத்திருப்புதல் வந்து காத்திருத்தல் சுகம்தான், அது எல்லா நேரத்திலையும் தேர்தலுக்கு பொருந்துமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அது ரொம்ப டெப்தா போனா அவங்க கட்சிக்குள்ள என்ன டீலிங் நமக்கு தெரியாது. ஆனா இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சரியான கான்செப்ட் தான். ஆனா அனுபவத்துக்கு மரியாதை தரணும். என்னை பொறுத்தவரை இந்த இளைஞர்களுக்கு உடனே வரணுங்கிறத விட ஒரு 45-50 வயதுக்கு மேல கொடுப்பதுங்கிறது கூட ஒரு நிர்வாகத்திற்கு சரியான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா 67ல வந்த இளைஞர்கள் எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து அப்படியே வந்தவங்க. காளிமுத்து, தாவனா கிருஷ்ணனா இருக்கட்டும், மதியழகனா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், நாவலரா இருக்கட்டும், பேராசிரியரா இருக்கட்டும், கே கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், அந்த இளைஞர்கள் வேற. உங்களுக்கு 90களுக்கு பிறகு உலகமயமாக்கலுக்கு பிறகு இளைஞர்கள்ங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, எனக்கு பொறுப்பு பதவி வேணும், எனக்கு என்ன அந்த கட்சி செஞ்சுன்னு கேட்கிற கான்செப்ட் தான் இருக்கிறாங்க. அதனால் இளைஞர்கள் அர்ப்பணிப்போடு இருக்கட்டும், அவர்களுக்கு கிடைக்கிறது அது கட்சிக்குள்ள விஷயமா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காதுன்னு பாக்குறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு இவர் செந்தில்குமார்லாம் உள்ள வந்திருக்காரு, தருமபுரி. அவர் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவ எதிர்ப்பாளர், திராவிட இயக்க பற்றாளர். அவர் அந்த வலதுசாரிகள்லாம் சேர்ந்து இவர் இருந்தால் சாமி கும்பிட்றவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி அவரை போன எம்பி இதெல்லாம் காலி பண்ணாங்க. அவரை போன்றவர்கள் உள்ளே போவது மகிழ்ச்சியா இருக்கு. எழிலன் மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் உள்ள கிடைச்சிருக்கு. அவர் நல்ல செஞ்ச 1000 விளக்குல நிக்கிறாரு, அவருக்கு தான் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும். இல்லை நான் என்ன காங்கிரஸுக்கு உதாரணமா உசிலம்பட்டியை சொன்னேன், இன்னும் நிறைய தொகுதிகள் இருக்கு. மேடம் கூட சிங்காரனூர்ல இருந்து பல விஷயங்களை சொன்னாங்க. அது உசிலம்பட்டியை ஒதுங்கினது தான் எனக்கு பெரிய காமெடி. அதுக்கு உசிலம்பட்டி தொகுதி வரலாற்றுக்கே புதுசா இருக்கும். அது பாடு பிளாக்கையும் அதிமுக திமுகவே கூட்டணி கட்சியில இருக்க ஃபாடு பிளாக் நிப்பாட்ட வச்சிருங்க, அவங்க நிக்க மாட்டாங்க உசிலம்பட்டியில. அந்த மாதிரியான தொகுதி அதுக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்காங்கன்னா புரியுது. தொடர்ந்து பேசலாம்.